இப்போ எப்படி எல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இங்கே நினச்சிட்டாங்க அப்படின்னா போக்சோ பதியப்பட்டாச்சுங்க அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட்னு அதை நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதுதான் இங்கே விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறவங்க பின்னணி பார்த்தோன்னா கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரீசெண்டாகவே பார்த்தோன்னா அதுவும் கர்ப்பிணி பெண்ணின் கூட பார்க்காம இருந்தவங்க மேலே ஆல்ரெடி 2 கேஸ் இருக்குது. கூண்டாஸ் இருக்குது. ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் கழுத்தறுத்து கொலை பண்ண கேசஸ் இருக்குது. இருந்தபோது எப்படி இதில் வேற சமீபத்தில் 2023 அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்கான். அப்போ இதே தான் ஒரு விஷயமா பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ எங்கள் அரசாங்க தரப்பில் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களை நம்ம எங்கேயுமே வேணாம், பாதுகாப்பாக வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடலாம். நம்ம என்ன சொல்ல மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஸ்கூலுக்கு வேண்டாம், காலேஜஸ் வேண்டாம், வீட்டில் அக்கம் பக்கத்தில் நம்பி இருக்க வேண்டாம். ரீசெண்டாக நமக்கு முந்தானத்து ரெக்கார்டான நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா 5 வயசு சிறுமியை, அதாவது ஒரு ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்துட்டு 55 வயசு அவனுக்கு காட்டுமன்னார் கோயிலில் அவன் போட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான். ஏன்னா நமக்கு 10 மாத குழந்தையில ஆரம்பிச்சு இப்போ ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா 70 வயசு 75 வயசு மூதாட்டி வரைக்கும் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இல்லை அதை விட மோசம் என்னன்னாக்க கருவில் இருக்க குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் விட்டுறலாம் சார். தாண்டி நம்ம எங்கே போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே ஸ்டேஷன்லேயே பாதுகாப்பு இருக்கா? ஸ்டேஷனில் பாதுகாப்பு இருக்கான்றதை விட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்குறாங்களான்னு முதல் கேள்வி இருக்கு. ஏன்னா வாங்குறது இல்லை. ஸ்டேஷனுக்கு வெளியில் ஆர்கே நகர் வெளியில் தீய வச்சு கொளுத்திட்ட சமூகம் ஆகட்டும், 10 வயது பெண் குழந்தை பாலியல் அத்துமீறல் நடந்தப்பட்ட பொழுது பெற்றோருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிக்கல. மருத்துவர் சொன்ன பிறகு பெற்றோரை வர வைத்து பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடுத்த அரசாங்கம் தான் இந்த திமுக இருக்கிறது. தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு போக்சோன்ற அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டாலே அரசாங்கம் பெரிய சாதனையா சொல்லிட்டு இருக்குனாக்கா, இன்னும் சொல்ல போனா வெக்கம் இல்லாம என்ன பேசுறாங்கன்னா அந்த மாநிலத்தில் நடக்கலையா, இந்த மாநிலத்தில் நடக்கலையா? எனக்கு சராசரியாக எனக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரே ஒரு கேள்வி இது ஒன்று தான். நீங்கள் அட்வொகேட்டாக சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு முதல்ல பாதுகாப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், போலீஸ்காரங்க இவங்க வீட்டு பெண்கள் மீது வரைக்கும் இது போல ஒரு வழக்கு பதிவானதே கிடையாது, எவன் கை வச்சதே கிடையாதுனாக்கா அதுக்கு என்ன காரணம்?